வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, குட்டைய கிளப்பி விட்டுருது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவாவும், ஒரு நாள் எண்டிங் ஒரு ஏற்றமாவும் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இதுதான் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு அந்த வகையில ஒரு ஏற்றம் வந்து குடுத்துருக்கு. கிளைமேக்ஸ் அப்போ ஓவராலா நிஃப்டி 50 ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. பட் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப நாளா பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸே ஏற்பட மாட்டேங்குது. ஸோ, இப்போ மார்க்கெட்டும் ஏற மாட்டேங்குதா? லார்ஜ் கேப் பங்குகளும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பெர்ஃபார்மே பண்ணாம இருக்கா. ஸோ, இந்த நிலைமையில இன்னும் இறங்கும். ஸோ, இன்னும் இறங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, பெரிய அளவுக்கு ஒரு இறக்கம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்துட்டுருக்கு. ஸோ, இதனால அவங்களுடைய பையிங் பிளான வந்து தள்ளி போடுறாங்க. ஸோ, இத நான் பரவலா வந்து பார்த்துட்டுருக்கேன். ஸோ, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதுதான். பையிங்க வந்து தள்ளி போடுறது. அதுவும் எப்போ இறங்கிட்டு இருக்கும்போது தள்ளி போடுறது. ஆனா, அதே நேரத்தில ஏறிட்டு இருக்கும்போது பொறுமையா இருங்கன்னு சொல்லி பாருங்க. ஸோ, ஒருத்தரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ, ஏறிட்டு இருக்குன்னு என்ன இப்ப போய் பொறுமையா இருங்குற? ஸோ, இப்ப நல்லா ஏறும், இப்ப நல்லா ஏறும் அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஏறும்போது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இறங்கும்போது பலருக்கும் இருக்கிறதில்ல. ஸோ, ஆனா அது அவங்கவங்களுடைய விருப்பம். அத வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது. ஸோ, நான் என்னுடைய ஒரு இத மட்டும் நான் சொல்றேன். ஸோ, நான் வந்து இறங்கிட்டு இருக்கு ஒரு லார்ஜ் கேப் பங்கு இறங்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு HDFCயா வந்து இருக்கட்டும், இறக்கத்த வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூமுலேஷன் பிளான் பண்ணுவேன். அண்டு ஒரு பல்க் குவான்டிட்டி. ஸோ, மேபி எதிர்பாராத ஒரு சரிவு ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கான ஒரு சரிவ குடுக்குது. ஸோ, இப்போ அரவுண்ட் ஒரு ரூ. 1300 கிட்ட ரிலையன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி ஒரு ரூ. 1000வோ இல்ல ரூ. 900வோ வரப்போறதில்ல. வந்ததுன்னா அந்த இடத்துல பல்க் பையிங் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஸோ, சம்டைம்ஸ் வரலாம். ரொம்ப வந்து ஒரு உக்கிரமான ஒரு சரிவு நம்ம மார்க்கெட்ல ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ அந்த மாதிரியான சரிவு ஏற்படும். அந்த சரிவுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். இன்கேஸ் வரலைன்னா என்ன பண்றது? நம்ம கம்ப்ளீட்டா ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப வந்து எதிர்பார்க்கக் கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ உதாரணத்துக்கு ஐடிசி எடுத்துக்கலாம். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட முதல் இலக்க நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 250 தான் முதல் இலக்கு. 250 கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐடிசி வந்துருச்சு. இன்னைக்கு டெய்லியும் ஒரு சரிவு தான் ஐடிசில ஏற்பட்டிருக்கு. ரூ. 266 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா டிப் ஆகுமா? தெரியாது. ஸோ இது ரூ. 200 வரும் அப்படின்னு சொல்லும்போது கூட இது ரூ. 200 வருமா? வராதா? அப்படின்ட்டு நமக்கு உறுதிப்பட தெரியாது. ஸோ, நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இன்கேஸ் ஒரு 200 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச ரீச் ஆகும்போது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் என்கிட்ட இருந்தது. ஸோ, இது அந்த டைம்ல ஒரு டவுன்ஃபால் ஆகும்போதே அந்த திட்டத்த நான் போட்டிருந்தேன். ஸோ, இன்னொரு ஒரு விஷயத்த நான் பண்றேன். ஸோ, இன்கேஸ் வந்து ஐடிசி வந்து ஒரு 200 ரீச் பண்ணுதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ, அந்த டைம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதில எத்தன குவான்டிட்டி நான் வாங்கியிருக்கேன்? ஸோ, என்னோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ, இது வந்து பண்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஸோ, எதுக்காக பண்றேன் அப்படின்னா, இறக்கத்தில நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்? அண்டு ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் ஏற்படுது. அந்த டவுன்ஃபாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் லார்ஜ் கேப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ, நம்ம எப்படி அக்யூமுலேட் பண்ணணும்? அண்டு ஸோ, எப்படி ஒரு பல்க் பையிங் பண்ணணும்? ஸோ, அப்படி நம்ம பண்றது மூலியமா என்ன மாரியான ஒரு விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பா அத பார்க்கும்போது தெரியும். பட் இது 200 போகுமான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அது நடந்ததுன்னா, அந்த டைம்ல கண்டிப்பா ஸோ என்ன பண்றேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக. ஓகே. ஸோ நம்ம கரெக்ட்டா திட்டமிட்டு நம்ம போம்போது, பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் குவான்டிட்டீஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஒரு பிளானோட தான் வந்து போகணும். இன்கேஸ் இங்க நடந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல நான் இத்தன குவான்டிட்டி வாங்குவேன். அப்ப என்னோட ஆவரேஜ் பிரைஸ் இந்த மாரி இருக்கும். அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட நம்ம போனோம்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். மேபி இது வந்து ஒரு ரூ. 150க்கு போகுது, ஒரு ரூ. 100க்கு சும்மா அப்படிதான் நெனைக்கிறாங்க. இறங்குச்சுன்னா அல்டிமேட்டா இறங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி போனாலும், அதுக்கு என்ன மாரியான திட்டத்த போடுவோம்? அப்ப பண்ணும்போது என்னோட ஆவரேஜ் பிரைஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஒரு விஷன் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மிஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இது 200 போகாம நான் 200ல தான் வாங்குவேன் அப்படின்ட்டு வம்படியா நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரூ. 210 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சுன்னா, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. பட் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாரி நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு திட்டத்த உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பமா இருக்கு. ஸோ டெஃபினட்டா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஸோ இப்படி நம்ம டைரக்ட்டா ஒரு எக்ஸ்ப்ளைன் குடுக்கும்போது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா நம்ம அத ஷேர் பண்ணும்போது, கண்டிப்பா ஓகே. இந்த மாரி நம்ம வேற பங்கு ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம்
ஒரு சரிவு அடையுதுன்னா அதை எப்படி நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அண்டு பொசிஷன் பில்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுலேயும் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாரு. ஸோ இந்த கால் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பியிருந்தார். அதுவும் இல்லாமல் அவரோட எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த ஸ்டாக்கை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் இதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட பி ரேஷியோ இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடலாம். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறங்கு முகமாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. எப்போ இருந்து இந்த நிறுவனம் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாமல் சரிவை தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த நிறுவனம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த நிறுவனத்தோட பீக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1400 கிட்ட இருக்குது. ஸோ 1400 இருந்த பங்கு இப்போது 350 ரூபா 330 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட லோ 250 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 237 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோ ஃபேஷன் கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த லெக்கின் மார்க்கெட்லலாம் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த உமன்ஸ் போடக்கூடிய பாட்டம் வேர் ப்ராடக்ட்ஸை வந்து சோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த கடன் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இவங்க கிட்ட இருந்து நமக்கு கிளியரான ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நிறுவனத்துக்கு போட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யார்கிட்ட? அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பல கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ் கிட்டேருந்து வரக்கூடிய போட்டியை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீப்பாக வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அவங்களால கொடுக்க முடியல. காரணம் ஹெவி காம்படிஷன். ஒரு பக்கம் அவங்களுடைய மார்ஜினை வந்து தியாகம் பண்ணுறது நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ மார்ஜின் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நிறுவனத்துக்கு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. பண்ண லாபத்தை கூட இப்போ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 3 வருஷம் கரெக்டாக ஐபிஓ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இந்த அன்ஆர்கனைஸ்டு நிறுவனங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு போட்டி தான். ஸோ எங்கே திரும்பினாலும் கிட்டத்தட்ட இவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் ஒரு 70லேருந்து 80% வரைக்கான ஒரு மார்க்கெட் ஷேர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ யார்கிட்ட? ஸோ இந்த மாதிரி பெரும் நிறுவனங்களாக இல்லாமல் சில சிறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட தான் இந்த மார்க்கெட் ஷேர் வந்து இருக்குது. ஸோ இவங்க கூட போட்டி போட்டு கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ஷேரை வச்சுட்டு இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கிட்ட போட்டி போட்டு இவங்க ஜெயிக்கணும்னா இதில் பல தனித்துவமான விஷயங்கள் இருக்கணும். ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ப்ராடக்டோட காஸ்ட் வந்து எப்படி மக்கள் விரும்புகிறாங்க, ஸோ இவங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க, இன்னும் வந்து எப்படி வந்து அட்ராக்டிவாக அவங்களுடைய ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய திட்டங்களை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு பி ரேஷோ இல்லை கடனாக இருக்கட்டும் இல்லை சரிவடைஞ்சதாக இருக்கட்டும், இதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம பிடிச்சிட முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒரு பவுன்ஸ் பேக் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு டிப்புக்கு அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த ரிவர்சல் மேபி ஓரளவு டாப்பாக கூட இருக்கலாம். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நடந்தது, அடுத்தது ரிலாக்ஸோவில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி இங்கேயும் கூட அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பவுன்ஸ் பேக்குக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இன்னும் அவங்க எப்படி விற்பனையை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு திட்டம் கம்பெனி என்ன வச்சுருக்காங்களோ அது நம்மளோட கண்ணோட்டத்தோட ஒத்து போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். டீப்பாக இதை நான் ரிசர்ச் பண்ணலை, பட் தேவையான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு பதிவுக்கு மதிப்பு கொடுத்து இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பலரும் பார்த்தீங்கன்னா நான் அதை நிறைய கைவிட்டுறதுக்கான ரீசனே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்களா என்னன்னு கூட தெரியல. அட்லீஸ்ட் ஒரு சும்மா ஒரு கர்ட்டஸிக்கு வந்து ஓகே ப்ரோ நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து போட்டுட்டு போனால் கூட நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கேட்குறவங்க அடுத்தது வந்து திருப்பி ரெஸ்பான்ஸே பண்ணாதப்ப ஸோ எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து திங்கிங் போகுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார். என்னன்னா ஒண்டர் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ ஒண்டர் எலக்ட்ரிக் இந்த நிறுவனத்தை அந்த நண்பர் ஏன் தேர்வு செஞ்சேன் அப்படின்ட்டுலாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை. இது இறங்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. 150 ரூபாவில் வாங்கியிருக்காரு. இப்போது
₹100க்கு கீழ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 20% வரைக்கான சரிவு இந்த நிறுவனத்தில ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறுவனம் பார்க்கும்போதும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. கடன் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. ஸோ இந்த மாரி பல பஞ்சாயத்துகள் வந்து இந்த நிறுவனத்தில இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கேயும் அந்த அளவுக்கு ஒரு குரோத்தே இல்ல. ஸோ நீங்க பல வருடமா எடுத்து பாருங்க. பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சிய இந்த நிறுவனம் காட்டாம தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில என்ன காரணத்துக்காக எடுத்தாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் பிசினஸோட அடிப்படையில நான் பார்க்கல. ஸோ ஒரே ஒரு விஷயம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ தூக்கி குப்பையில போடுங்க. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தேவையில்ல. ஸோ 23லருந்து 25 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா, இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 10 பேக்கர் ரிட்டர்ன குடுத்திருக்கு. அதுக்காக குவாலிட்டி இல்லாத நிறுவனத்த நம்ம இந்த 10 பேக்கர் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லெவல்ல போய் நம்ம கரெக்ட்டா ஆயிருக்கு அப்படின்ட்டு வாங்குனோம்னா, அது சரியா இருக்காது. ஸோ ரொம்பவே நம்ம எச்சரிக்கையோட இருக்கணும். நல்ல நிறுவனங்கள்ல முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ரொம்ப சிறு நிறுவனங்கள் பின்னாடி போகாதீங்க. நம்ம போன வீடியோலயும் இதத்தான் சொன்னோம். பல வீடியோல இதத்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆசைப்பட்டு முதலீடு பண்ணி அடுத்தது நஷ்டமாச்சுன்னா, நம்மளால கண்டிப்பா வெளிய வர முடியாது. மாட்டிக்குவோம். ஸோ லோயர் சர்க்யூட்ல அடிக்கும்போது எப்படி நம்ம வெளிய வரது? அண்ட் லாஸுக்கு வித்துட்டு வரதுக்கு நம்ம மனசும் ஒத்துக்காது. இது நம்மளுடைய சைக்காலஜி. அதனால கேர்ஃபுல்லா நல்ல நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஒண்டரா எலக்ட்ரிக் இதுக்கெல்லாம் பதிலா கிராம்ப்டன்லாம் இருக்கு. ஸோ சூப்பரா பார்த்தீங்கன்னா, சரிவ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிறுவனத்த வெயிட் பண்ணி சரியான இடத்துல நம்ம வாங்கும்போது, ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அத விட்டுட்டு பேர் தெரியாத நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணி நம்ம நல்ல லாபத்த சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தவறு நடக்கத்தான் செய்யும். தவறு பண்ணாம யாரும் இல்ல. எல்லாரும் தவறு பண்ணுவோம். தவற திருத்தி அடுத்த லெவலுக்கு நம்ம போகறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கிராம்ப்டன பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் லாஸ்ட் டைம் கேட்டேன். யாரும் ஞாபகம் கூட படுத்தல. ஸோ கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி நிறுவன பங்குகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தது. அதே தொடர்ந்து யுஎஸ் மார்க்கெட்ல இன்னைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ விப்ரோ பார்க்கும்போது ஓப்பனிங் நல்லா இருந்தது. பட் இப்போ ஒரு 1% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இன்ஃபோசிஸ் ஒரு 2% மேலான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல இருந்ததுன்னா மகிழ்ச்சி தான். நல்லா இருக்கும். பட் இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ இந்த ஜூலை மாசத்துக்கான மொபைல் சப்ஸ்கிரைபர் யார் அதிகமா ஆட் பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டா வந்திருக்கு. ஸோ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில அதாவது ஆகஸ்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூலை மாசத்துக்கான டேட்டா வந்திருக்கு. 27,00,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதே ஜியோ பார்க்கும்போது 24,50,000 கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, முன்னிலையில இருக்காங்க. இதில மொபைல் சப்ஸ்கிரைபர் பேஸ்ல. இதே நம்ம ஓவராலா எடுத்துக்கிட்டா, ஸோ ஓவரால் இந்த வயர்லெஸ் எடுத்துக்கிட்டா, ஜியோ பார்த்தீங்கன்னா லீடரா வந்து இருக்காங்க. ஸோ ஜியோ இந்த டைம் வந்து வயர்லெஸ்ல பார்க்கும்போது நெறையா சப்ஸ்கிரைபர வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சு பார்க்கும்போது, ஜியோ பார்த்தீங்கன்னா முன்னிலையில இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ தான் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானோட காஸ்ட்ட வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்த மாதம் டேட்டா வந்ததுன்னா நமக்கு தெரியும். ஸோ என்ன மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. கஸ்டமர் வந்து அடாப்ட் ஆயிக்கிட்டாங்களா? ஏர்டெல்லோட அந்த பிரைஸ் ஹைக்குக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிளியரா வந்து தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மேபி அது நடந்ததுன்னா ஏர்டெல்ல அசைக்க முடியாது. பிரைசிங் பவர் ஏர்டெல் கிட்ட இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து ஜியோவும் டெஃபினட்டா வந்து பண்ணுவான். ஸோ அதனால இந்த டெலிகாமோட ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ டிவிஎஸ் மோட்டார்ட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ டிவிஎஸ் மோட்டாரோட தலைவர் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல இருந்து வெளிய போறாரு. சிஇஓவான ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவருக்கு பதிலா இன்டர்நேஷனல் பிசினஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங்க்கு வரப்போறாரு. ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட். 2027ல ஜனவரி மாசம் அவர் எக்ஸிட் ஆகுறாரு. 18 வருட ஒரு டென்யூர் பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு வருது. ஸோ இப்ப இந்த கார்கர் அப்படிங்கிறவரும் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இன்டர்நேஷனல் பிசினஸ ஒரு சிறப்பான ஒரு இடத்த நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் குடுக்குறாங்க. பட் இவர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. போன வருடம் தான் இதில ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு குடுக்குறாங்க. அதனால மார்க்கெட் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். டிவிஎஸோட குரோத் எக்ஸலென்ட்டா இருக்கு. ஸோ புதுசா வரக்கூடிய சிஇஓ இன்னும் வளர்ச்சிய நோக்கி கொண்டு போவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ பேபால் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஒருக்கா செய்தி பார்த்தோம்ல. பேபால வந்து வாங்க போறாங்க அப்படின்ட்டு. பட் இப்ப அந்த பிளான் பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆக போகுதாமா. இதுதான் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு பஞ்சாயத்து. இந்த மாரியான கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் இப்போ ஒண்ணு சொல்லுவானுங்க, அடுத்தது இன்னொன்னு சொல்லுவானுங்க. இதில நல்லா கல்லா கட்டிட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிருவானுங்க. ஸோ இப்போ இந்த செய்தி வந்ததும் இன்னைக்கு டேல ஒரு 12% வரைக்கான சரிவு இந்த பேபால்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். இது இப்போதைக்கு ஒரு செய்தியா வந்திருக்கு. உறுதிப்பட வரும்போது திரும்பவும்
இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செய்திகளை பேஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு டக்குன்னு முடிவு எடுத்தோம்னா, அந்த முடிவு நமக்கே ஆபத்தா முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா நம்ம இருப்போம். ஸோ சில பங்குகள் பெர்ஃபார்மே பண்ணாம இருக்கும். ஆனா அந்த பங்குகள் கண்டிப்பா நமக்கு ஒரு கட்டத்துல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுக்கும். ஸோ அதுவரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ நிறுவனத்த தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். அதுதான் கண்டிப்பா நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாதைய வந்து காட்டும். ஸோ தெளிவான பாதை இல்லாம மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாதுங்கிறத திரும்ப சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நண்பர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!